இமயமலை என்பது ஆசியாவில் உள்ள ஒரு மலைத்தொடராகும். இது இந்திய துணைக்கண்டத்தின் சமவெளிகளை திபெத்திய பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது. இம்மலைத்தொடர் பூமியின் மிக உயர சிகரங்கள் சில உள்ளன. அவற்றில் மிக உயர்ந்த எவரெஸ்ட் சிகரமும் அடங்கும். கடல் மட்டத்திலிருந்து 7200 மீட்டர், அதாவது 23,600 அடி தாண்டிய 100க்கும் மேற்பட்ட சிகரங்கள் இமயமலையில் உள்ளன. இமயமலை 6 நாடுகளின் எல்லைகளை ஒட்டி அமைந்துள்ளது. நேபாளம், சீனா, பாகிஸ்தான், பூட்டான், இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான், காஷ்மீர் பகுதியில் உள்ள இந்த மலைத்தொடரின் இறையாண்மை இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சீனா இடையே சர்ச்சைக்குரியது. இமயமலைத்தொடர் வடமேற்கில் கரகோரம் மற்றும் இந்துகுஷ் மலைத்தொடர்களாலும், வடக்கே திபெத்திய பீடபூமியாலும், தெற்கே இந்தோ கங்கை சமவெளியாலும் எல்லையாக உள்ளது. உலகின் சில முக்கிய ஆறுகளான சிந்து, கங்கை மற்றும் சாங்போ, பிரம்மபுத்திரா ஆகியவை இமயமலைக்கு அருகாமையில் உருவாகின்றன. மேலும் அவற்றின் ஒருங்கிணைந்த வடிகால் படுகை சுமார் 600 மில்லியன் மக்களுக்கு தாயகமாக உள்ளது. 53 மில்லியன் மக்கள் இமயமலையில் வாழ்கின்றனர். தெற்காசியா மற்றும் திபெத்தின் கலாச்சாரங்களை இமயமலை ஆழமாக வடிவமைத்துள்ளது. பல இமயமலை சிகரங்கள் இந்து மதம் மற்றும் பௌத்தத்தில் புனிதமானவை. கஞ்சன்ஜங்கா, கங்கர் யுனச்சம், மச்சாபுச்சாரே, நந்தா தேவி மற்றும் திபெத்திய டிரான்ஸ்ஹிமாலயாவில் உள்ள கைலாஸ் போன்ற பல சிகரங்கள் ஏறுபவர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்திய டெக்டானிக் தட்டு யுரேசிய தட்டுடன் மோதிய பிறகு, குறிப்பாக மேல்மட்ட இந்திய மேலோட்டத்தின் மடிப்பு அல்லது நேர்ப்பு உருவாக்கத்தில் இமயமலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு கீழடுக்கு தொடர்ந்து திபெத்திற்குள் தள்ளி அதன் பீடபூமியின் தடிமன் சேர்த்தாலும், இருப்பினும் மேண்டலுடன் சேர்ந்து இன்னும் கீழ்மேலோடு யுரேசியாவின் கீழ் அடக்கப்பட்டுள்ளது. இமயமலைத் தொடர் மேற்கு வடமேற்கிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு வரை 2400 கிலோமீட்டர், அதாவது 1500 மைல் நீளமுள்ள ஒரு வளைவில் செல்கிறது. அதன் மேற்கு நங்கூரமான நங்கா பர்பத் சிந்து நதியின் வடக்கு வளைவுக்கு சற்று தெற்கே அமைந்துள்ளது. அதன் கிழக்கு நங்கூரமான நம்சா பர்வா யார்லுங் சாங்போ நதியின் பெரிய வளைவுக்கு உடனடியாக மேற்கே அமைந்துள்ளது. இந்த இரண்டு நதிகளின் தலைப்பகுதி பாயும் சிந்து யார்லுங் தையல் மண்டலம் இமயமலை திபெத்திய பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது. ஆறுகள் இமயமலையை காரகோரம்கள், இந்துகுஷ் மற்றும் டிரான்ஸ்ஹிமாவிலிருந்து பிரிக்கின்றது. இந்த வீச்சு மேற்கே 350 கிலோமீட்டர் முதல் கிழக்கில் 150 கிலோமீட்டர் வரை அகலத்தில் வேறுபடுகிறது. இமயமலை தெற்கிலிருந்து வடக்கு வரை 4 இணையான மலைத்தொடர்களை கொண்டுள்ளது. தெற்கில் சிவாலிக் மலைகள், கீழ் இமயமலைத்தொடர், மிக உயர்ந்த மற்றும் மையத்தொடரான பெரிய இமயமலை மற்றும் வடக்கில் திபெத்திய இமயமலை. காரகோரம் பொதுவாக இமயமலையிலிருந்து தனித்தனியாக கருதப்படுகிறது. இமயமலைகளின் பெரிய வளைவின் நடுவே நேபாளத்தில் உள்ள 8000 மீட்டர் உயரமுள்ள தௌலகிரி மற்றும் அன்னபூர்ணா சிகரங்கள் காளி கண்டகி பள்ளத்தாக்கால் பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த பள்ளத்தாக்கு இமயமலையை மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளாக பிரிக்கிறது. சுற்றுச்சூழல் ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் காளி கண்டகியின் தலைப்பகுதியில் உள்ள கொராலா எவரெஸ்ட் மற்றும் காரகோரம் மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரம், இடையேயான முகட்டில் மிக குறைந்த புள்ளியாகும். அன்னபூர்ணாவின் கிழக்கே 8000 மைல் உயரமுள்ள சிகரங்களும் திபெத்தின் எல்லையை தாண்டி சிபாங்மாவும் உள்ளன. இவற்றின் தெற்கே நேபாளத்தின் தலைநகரமும் இமயமலையின் மிகப்பெரிய நகரமான காட்மண்டு அமைந்துள்ளது. காட்மண்டு பள்ளத்தாக்கின் கிழக்கே போட் சன்கோசி நதியின் பள்ளத்தாக்கு உள்ளது. இது திபெத்தின் தோன்றி நேபாளத்திற்கு சீனாவிற்கும் இடையிலான முக்கிய தரைவழி பாதையை வழங்குகிறது. அரனிக்கோ நெடுஞ்சாலை சீன தேசிய நெடுஞ்சாலை மேலும் கிழக்கே மாலாங்கூரிமால் உள்ளது. உலகின் 6 உயரமான மலைகளில் 4 மலைகள் உள்ளன. அவற்றில் மிக உயர்ந்தவை சோஓயு, எவரெஸ்ட், லோட்சே மற்றும் மகாலு மலையேற்றத்திற்கு பிரபலமான உயர்ந்த பகுதியாகும். எவரெஸ்டின் தென்மேற்கு அணுமுறைகளில் இங்கு காணப்படுகிறது. அருண் நதி இந்த மலைகளின் வடக்கு சரிவுகளை வடிகட்டுகிறது. பின்னர் தெற்கே திரும்பி மகாலில் உள்ள கிழக்கே உள்ள மலைத்தொடர்களுக்கு பாய்கிறது. நேபாளத்தின் கிழக்கே இமயமலையில் இந்தியாவின் எல்லையில் உள்ள கஞ்சன்ஜங்கா மலைத்தொடருக்கு உயர்கிறது. இது உலகின் 3வது மிக உயரமான மலையாகும். கிழக்கு சிகரம் இந்தியாவின் மிக உயரமான புள்ளி. கஞ்சன்ஜங்காவின் கிழக்கு பகுதி இந்திய மாநிலமான சிக்கிமில் உள்ளது. முன்னர் ஒரு சுதந்திர ராஜ்யமாக இருந்தது. இது இந்தியாவிலிருந்து திபெத்தின் லாசாவிற்கு செல்லும் முக்கிய பாதையில் அமைந்துள்ளது. இது நாதுலா கணவாய் வழியாக திபெத்திற்கு செல்கிறது. சிக்கிமின் கிழக்கே பண்டைய புத்த ராஜ்யம் பூட்டான் உள்ளது. பூட்டானின் மிக உயரமான மலை கங்கர் யுனச்சம் ஆகும். இது உலகின் உயரமான ஏறாத மலைகளுக்கான வலுவான வேட்பாளராகவும் உள்ளது. இங்குள்ள இமயமலைகள் அதிக அளவில் காடுகள் நிறைந்த செங்குத்தான பள்ளத்தாக்குடன் பெருகிய முறையில் கரடுமுரடாக மாறி வருகிறது. இமயமலை தொடர் இந்திய மாநிலமான அருணாச்சல பிரதேசம் மற்றும் திபெத் வழியாக சற்று வடகிழக்கே திரும்பி திபெத்தில் அமைந்துள்ள நம்சே பர்வாவின் சிகரத்தில் யார்லுங்கோ சாபா ஆற்றின் பெரிய வளைவுக்கு அதன் கிழக்கு முடிவை அடைகிறது. சாங்போ மறுபுறம் கிழக்கே காங்க்ரி கார்போ மலைகள் உள்ளன. இருப்பினும்